இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் 25 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. இதன் மூலம் இலங்கை தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வாய்ப்பு உள்ளதா என்பது குறித்து தற்போது நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் சுதர்சன் நாச்சியப்பன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் இல கணேசன் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதேபோன்று மதுரை அரங்கத்திலிருந்து உலகத் தமிழர் பேரவையின் தலைவரும் மூத்த அரசியல்வாதியுமான திரு பழ நெடுமாறன் அவர்கள் மதுரை அரங்கத்தில் இருந்தபடி நமது விவாதத்தில் கலந்து கொள்கிறார். மேலும் இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் இந்த விவாதத்தில் பங்கேற்கிறார். இலங்கை வடக்கு மாகாண தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெற்றுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு விரைவில் அங்கு ஆட்சி அமைக்க உள்ளது. இந்த தருணத்தில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மண்ணில் நடைபெற்றக்கூடிய ஜனநாயகபூர்வமான ஒரு தேர்தல் அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துமா என்பதை அடிப்படையாக கொண்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். முதலில் திரு சுதர்சன் நாச்சியப்பன் அவரிடம் பேசலாம். இந்த தேர்தல் வெற்றி குறித்து கருத்து கேட்கும்போது பொதுவான தளத்தில் வரக்கூடிய கருத்துக்கள், தேர்தலில் வெற்றி கிடைத்து விட்டது, பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஒரு கருத்து, இந்த வெற்றி மூலமாக அடுத்த வெற்றிக்கு இது ஒரு அடிப்படையாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து, 25 ஆண்டுகளுக்கு பின்னாலே மக்களுடைய உணர்வுகளை அறிந்து மக்கள், பெரும்பான்மையான மக்கள் வெளியிலே வந்து அவர்களை வாக்குகளை கொடுத்து இதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது என்று சொல்லுகின்ற வகையில் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு ஆரம்பம். இதன் மூலமாக இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டணி என்பது வலுமிக்க ஒரு கட்சியாக இலங்கை அரசோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முழுமையான அங்கீகாரம் தமிழர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக விரைவிலேயே தமிழர்களுக்கான உரிமைகள் அத்துணையும் பெறுவார்கள். அவர்களுடைய வாழ்வு என்பது இனிமேல் தான் மலர இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த தேர்தல் என்பது ஒரு ஐவாஷ், கண் துடைப்பு அப்படின்னு சர்வதேச அளவில் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இந்தியாவிலிருந்தும் சில அரசியல் கட்சிகள் தரப்பில் அந்த கருத்து சொல்லப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி இந்த வெற்றியை எப்படி பார்க்குது? முதல்ல புதிதாக வெற்றி பெற்றிருக்கிற நீதியரசர் விக்னேஸ்வரனுக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்க இருப்பவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதுபோலவே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் திரு சம்பந்தம் அவர்களுக்கும், இத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும் கூட, இராணுவத்தை கொண்டு வந்து குவித்தாலும் கூட, பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில் அதிக எண்ணிக்கையில் வாக்களிக்க வந்து, அது மாத்திரமல்ல ஒரு ஆர்த்தெழுந்து வாக்களித்து அதன் காரணமாக ஒரு மாபெரும் வெற்றியை தந்திருக்கின்ற அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், எடுத்த உடனே எதிர்மறையாக சிந்திப்பானே, இனியாவது நல்லது நடக்கும் என்று ஏன் சிந்திக்கக்கூடாது என்று நான் கருதுகின்றேன். அதனால் இப்போது வந்திருக்கிற தேர்தல்கள் இலங்கை அரசாங்கத்திற்கும் ஒரு பாடத்தை போயிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழர்கள் ஆழ்த்திழந்து ஏறத்தாழ 80% மேல் வாக்களித்திருக்கிறார்கள் ஆதரவாக. அதனால் இது குறித்து மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஒரு வாய்ப்பு இலங்கை அரசாங்கத்திற்கு கொடுக்கலாம் என்று கருதுகிறேன். தேர்தல்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல மற்றவர்கள் இது ஒரு கண்துடைப்பு என்றெல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட, இப்படி கண்துடைப்பாகவும் எதிர்மறையாகவும் பலவிதமான இன்னல்கள் எல்லாம் இருந்தும் அதையும் மீறி தமிழன் வெற்றி பெற்றிருக்கிறான் என்றால் அது இன்னும் முறையாக நடந்தால் இன்னும் அதிகமான வெற்றி கிடைத்திருக்கும் என்று தானே பொருள் கொண்டாக வேண்டும். எதுவாக இருந்தாலும் நடந்து முடிந்தது நான் சொல்வது தேர்தலை பற்றி. அதற்கு முன்பாக நடந்தாக இருக்கட்டும் என்று சொல்ல இயலாது. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு நம்பிக்கையோடு கூட இனி எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டாம், இலங்கை அரசு என்ன செய்ய வேண்டும், தமிழர்கள் அங்கு என்ன செய்ய வேண்டும், நம்முடைய மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்தால் நல்லது என்று நான் கருதுகிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக மதுரை அரங்கத்திலிருந்து நம்ம விவாதத்தில் இணையக்கூடிய திரு பழ நெடுமாறன் அவர்களிடம் பேசலாம். திரு பழ நெடுமாறன் ஐயா, இந்த வெற்றியை, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு மாகாணத்தில் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அபரிவிதமான வெற்றியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த வெற்றி என்பது தமிழர்களுடைய பிரச்சனைக்கு எந்த வகையில் தீர்வாக அமையும் என்பது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முதலாவதாக இந்த வெற்றி வடக்கு மாநிலத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு கிடைத்த வெற்றி. அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். இராணுவத்தின் கெடுபிடி, சிங்கள ஆதரவு கூட்டணி, அதாவது ராஜபக்சே அமைத்திருக்கிற அந்த கூட்டணி மக்களுக்கு எதிராக பல்வேறு விதங்களில் மக்களை அச்சுறுத்தியும் நிர்பந்தப்படுத்தியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர்களின் வீடுகளில் புகுந்து அவர்களை தாக்கியும் செய்த இவ்வளவு அட்டூழியங்களுக்கு நடுவே அந்த மக்கள்
தைரியமாக 80% மேற்பட்டவர்கள் திரண்டு வந்து வாக்களித்திருப்பதே ஒரு பெரிய விஷயம். இந்த தேர்தலை நடத்துவதன் மூலம் ராஜபக்சே உலகத்திற்கு எதை நிரூபிக்க விரும்பினார்? எங்களுடைய நாட்டில் குறிப்பாக தமிழர்கள் பகுதியிலே அமைதி திரும்பிவிட்டது. ஜனநாயக ரீதியிலே நடைபெற்ற தேர்தலில் நான் அமைத்த அரசியல் கூட்டணியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இனிமேல் தமிழர் பிரச்சனை என்பது கிடையாது, அது முழுவதுமாக தீர்க்கப்பட்டு விட்டது என்று சொல்வதற்கு அவர் செய்த முயற்சி தான் இந்த தேர்தல். இதிலே மக்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இதை எதிர்த்து நின்று அவர்கள் மக்களின் பேராதரவை திரட்டியிருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். என்னுடைய இனிய நண்பர் இல கணேசன் அவர்கள் சொன்னது போல, இனி என்ன, இனி இந்திய அரசு என்ன செய்ய வேண்டும், உலக நாடுகள் இதில் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டம். அவர் சொன்னதை மனப்பூர்வமாக நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அடுத்ததாக இலங்கையிலிருந்து நமது இந்த விவாதத்தில் பங்கேற்கக்கூடிய சுரேஷ் பிரேமச்சந்திரனுடன் பேசலாம். திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன், இங்கிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து இனி என்ன அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறார்கள். இந்த வெற்றி பற்றி ஏற்கனவே திரு சம்பந்தன் அளித்த செய்தியாளர் சந்திப்பை நேரடியாக புதிய தலைமுறை மக்களுக்கு வழங்கியிருந்தது. இந்த தருணத்தில் இனி என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய பதில் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். இந்த வெற்றிக்கு அடுத்தபடியாக இந்த வெற்றியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அடுத்த கட்டமாக இலங்கை தமிழர் நல்வாழ்விற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அங்கிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எதிர்பார்க்கிறீங்க? நிச்சயமாக வடக்கு மாகாண தமிழ் மக்கள் மிக பிரம்மாண்டமான முறையில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். தமிழ் மக்களுக்கு உரித்தான சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் வடகிழக்கு இணைந்த பிரதேசத்தில் அவர்களுடைய இறையாண்மையின் பேரில் அவர்கள் ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு முறையில் இந்த ஒரு அதிகார பகிர்வு திட்டம் வேணும் என்பதை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் இரண்டாவது விடயமாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு 50,000க்கும் மேற்பட்ட விதவைகள், குழந்தைகள், ஊனமுற்றோர் என பல்வேறுபட்ட தரப்பினருக்குமாக செய்ய வேண்டிய உதவிகள் தொடர்பாகவும் நாங்கள் எமது தேர்தல் அறிக்கையில் விவரமாக கூறியிருக்கின்றோம். அதற்கும் மக்கள் மிக பிரம்மாண்டமான முறையில் ஆணை கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே எமது பிரச்சனையை முழுமையாக விளங்கிக் கொள்வதற்கு இந்த தேர்தல் இலங்கை அரசாங்கத்திற்கும் சர்வதேச சமூகத்திற்கும் உதவி புரிந்திருக்கும் என்று நான் கருதுகின்றேன். தமிழ் மக்கள் குறைந்தபட்சம் எண்ணத்தை இலங்கையில் விரும்புகிறார்கள். அவர்கள் தனித்துவமாக தமது உரிமைகளுடன் வாழ்வதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதையும் அது எவ்வாறு நிறுவப்பட வேண்டும் என்பதையும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் தமிழ் மக்களுக்கான அந்த சர்வதேச உதவிகள் இதனோடு சரியான முறையில் அணுகப்பட வேண்டும். என்னை பொறுத்தவரையில் திஸ் இஸ் a clear message to the international community as well as to the Sri Lankan government. ஆகவே அவர்கள் இதற்கு வேறு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுக்காமல் இதை சரியான மொழியில் சரியான பாஷையில் புரிந்து கொண்டு தமிழ் மக்களினுடைய தமிழ் தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு சர்வதேச சமூகம் முன்வர வேண்டும் என்பதுடன் இலங்கை அரசாங்கம் கூட தமிழ் மக்கள் தனிநாடு கோரவில்லை என்பதை புரிந்து கொண்டு ஒன்றுபட்ட நாட்டுக்குள் இந்த பிரச்சனையை தீர்க்க விரும்புகிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டு தமிழ் மக்கள் அதற்கான ஆணையை கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டு அவர்கள் செயற்பட வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் அவ்வாறான செயற்பாடுகள் எதிர்காலத்தில் இருக்குமா என்பது பாரிய கேள்வி எங்கள் மத்தியில் இருக்கின்றது. மாகாண சபைக்கான அதிகாரங்கள் தெரிவு செய்யப்பட்ட எமது மாகாண அரசிடம் கொடுக்கப்படுமா என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. ஏற்கனவே இந்த தேர்தலுக்கு முன்பாக இலங்கை அரசாங்கம், ஜனாதிபதி உட்பட, பௌத்த பிக்குகள் உட்பட, அமைச்சர்கள் உட்பட எல்லோருமே நாங்கள் இதற்கான அதிகாரங்கள், போலீஸ் அதிகாரங்கள், காணி அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள் கொடுக்க முடியாது என்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அதே போன்று இருக்கக்கூடிய அதிகாரங்கள் கூட அவர்களது கைவசம் மாறுமா என்ற கேள்விகளும் கூட இப்பொழுது இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக
இந்த தேர்தல் நடாத்துவதற்கு முழுக்க காரணியாக இருந்தது இந்தியாவின் வற்புறுத்தலின் பேரில் தான் இந்த தேர்தல் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்திற்கு முன்னோட்டமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் செய்தியாளர் சந்தித்து பேசினார். அவர் வைத்த முக்கியமான ஒரு பிரச்சனை, முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், ஒன்றுபட்ட இலங்கைக்குள் உரிமைகளை பெறுவதற்கு மக்கள் அளித்திருக்கக்கூடிய ஒரு ஆதரவாக, ஒரு தீர்ப்பாக இதை நாங்கள் பார்க்கிறோம். இந்தியாவிடமிருந்து, இந்திய அரசியல் கட்சிகளிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு என்பது ஒரு ஒன்றுபட்ட கருத்தின் அடிப்படையில் அந்த ஆதரவு இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்திய அரசியல் கட்சிகள் இந்த விவகாரத்தில் ஒன்றுபட்டு செயல்படுகின்றனவா? செயல்பட வேண்டியதன் அவசியம் என்ன? ஏற்கனவே நடைபெற்று முடிந்த தேர்தல் ஒரு பாடத்தை தந்திருக்கிறது என்பதை பெரியவர் நெடுமானவர்கள் கூட குறிப்பிட்டார்கள். அதாவது தமிழர்கள் எல்லாம் கூட என்னுடைய நடவடிக்கைக்கு ஆதரவு தான் என்று காட்ட வேண்டும் என்று முயற்சித்து அவர்கள் ஆர்த்தெழுந்து ஒரு ஏறத்தாழ 80% மேல வாக்களித்து ஒரு அமோக வெற்றி தந்தது என்பது தமிழர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை இலங்கை அரசாங்கம் உணர வேண்டாம். ஜனநாயகம் என்பது சக்தி வாய்ந்தது. இதற்கு முன்பாக அங்கு வாழ்ந்த தமிழர்கள் வேட்டு சத்தத்தின் மூலமாக இலங்கை அரசாங்கத்திற்கு எதை உணர்த்த விரும்பினார்களோ அதைவிட சக்தி வாய்ந்தது இந்த ஓட்டு சக்தி என்பதை இலங்கை அரசாங்கம் புரிந்து கொண்டாக வேண்டும். காரணம், இதற்கு முன்பாக இருந்த வேட்டு சத்தத்தை பற்றி எல்லாம் சொல்லும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சில பேர், குறிப்பிட்ட இயக்கம் என்று அவர்கள் ஏனைய உலக நாடுகள் மத்தியில் அவர்கள் சமாளித்துக் கொள்ள முடியும். ஆனால் இது ஒட்டுமொத்த தமிழன் ஆர்த்தெழுந்து இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவை அல்லது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். இதை புரிந்து கொண்டு இலங்கை அரசாங்கத்தின் மனநிலையிலே ஒரு மாற்றம் வருமானால் நல்லது. தேர்தல் முடிந்து போகட்டும், இனி அடுத்த விஷயத்துக்கு வருவோம். திரு சம்பந்தம் அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, ராஜபக்ஷ அவர்களே கூட குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால், அவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் என்னவென்றால் செல்ஃப் கவர்மெண்ட் வித்தின் யுனைடெட் ஸ்ரீலங்கா, ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளே ஒரு தமிழனுக்கான ஒரு சுயாட்சி. இப்போ இதில் நிரந்தர தீர்வு என்று வரும்பொழுது நாங்களே கூட வேறுபடலாம், தவறில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. என் கட்சியுடைய கண்ணோட்டம், ஐயாவுடைய கட்சி, காங்கிரஸ் கட்சியுடைய கண்ணோட்டம் இப்போ வேறுபடலாம். ஆனால் இப்போது உடனடி தீர்வு என்று வரும்பொழுது நமக்குள்ளே வேறுபடுவதற்கான வாய்ப்பில்லை என்றே நான் கருதுகின்றேன். அப்படியே இருந்தாலும் இது என் கருத்து. நான் சார்ந்திருக்கிற கட்சியின் சார்பாக என்ன முன்வைக்கிறேன், சரி, இந்த இலங்கை அரசாங்கம் இப்போ சம்பந்தம் அவர்களே சொன்னது போல ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளே ஒரு சுயாட்சி என்கின்ற இந்த விஷயமாவது வெற்றிகரமாக நடக்க வேண்டுமானால் அதற்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும். அப்போதுதான் மக்களுக்கும் கூட உலக நாடுகளுக்கு கூட வன்முறையிலே அல்லது போரிலே இறங்கித்தான் ஒரு உரிமை பெற வேண்டும் என்பதல்ல, ஜனநாயக ரீதியாக கூட உரிமை பெற முடியும் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டுமானால் இலங்கை அரசாங்கத்தில் ஒத்துழைப்பு நமக்கு வந்தாக வேண்டும். ஆனால் இலங்கை அரசாங்கத்தின் போக்கு மாறுமா என்று அவர்களே கூட, இலங்கை அமைச்சரே கூட ஒரு கவலை தெரிவித்தார்கள். இந்த கவலை தான் எங்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. போக்கு மாற வேண்டும் என்று விரும்புகின்றேன், மாற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். ஆனால் மாறுமா என்கின்ற சந்தேகம் நமக்கு இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்கின்றேன், மாநில அரசாங்கம் என்று ஒன்று தந்த பிறகு 13வது திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் முன்பாகவே. ஆனால் அந்த 13வது திருத்தம் என்பது அமல்படுத்தப்படவே இல்லை என்பது மாத்திரமல்ல, நேர்மாறாக நீர்த்து போவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமை இருக்கிறது. உதாரணமாக மாநிலத்துக்கு கல்வியை பொறுத்தவரையில் கல்வி நிலையங்களை தொடக்கி நடத்துவதற்கான உரிமை மாநில அரசாங்கத்திற்கு தந்தாலும் கூட கூடவே மத்திய அரசாங்கம் நேரடியாக பள்ளிகளை நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி இந்த மாநில அரசாங்கம் பள்ளி நடத்துவதற்கான உரிமையை நீர்த்து போவதற்கான ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். போக்குவரத்துக்கான அதிகாரத்தை தந்தார்கள். ஆனால் உடனடியாக என்ன, இரு மாநிலங்களுக்கு இடையே நடக்கிற போக்குவரத்து அது மத்திய அரசாங்கத்தின் பொறுப்பில் வரும் என்பதாக அதனுடைய சக்தியும் எடுத்துக்கொள்வதற்கான முயற்சித்தார்கள். எனக்கு வந்திருக்கிற செய்திகள் உண்மையாக இருக்குமானால் மிகவும் கவலைக்குரிய செய்தி என்னவென்றால், சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிற அந்த அதிகாரத்தையும் கூட மாநில அரசாங்கத்திலிருந்து பறித்து நேரடியாக அங்கு இருக்கிற மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்வதற்காக யோசித்துக் கொண்டிருக்கிறது என்பதாக எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஆக இப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு பொம்மை அரசாங்கமாக, ஒரு டம்மி அரசாங்கமாக இருக்குமானால் நான் மிகுந்த பணிவோடுமே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் திரு ராஜபக்ஷ அல்லது இலங்கை அரசாங்கத்தை சார்ந்தவர்களுக்காக, நாங்கள் ஜனநாயக ரீதியாக வைத்த கோரிக்கைக்கெல்லாம் விடுதலை புலி இயக்கம் என்பது தொடங்கியது எப்படி? அதற்கு முன்பாக ஜனநாயக ரீதியாகத்தானே கோரிக்கையெல்லாம் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த ஜனநாயக ரீதியான கோரிக்கைகளுக்கெல்லாம் எந்த விதமான அரசாங்கத்திலிருந்து எந்த விதமான ஒரு பதில், ஒரு மதிப்பு, மரியாதை அது கிடைக்காமல் மேலும் மேலும் தமிழனுக்கு எதிரான ஒரு முயற்சி நடந்த போதுதானே வேறு வழி இல்லாமல் ஆயுதம் ஏந்த துவங்கினார்கள். நான் விடுதலை புலி இயக்கத்தை ஆதரிக்கிற கட்சியை சார்ந்தவன் அல்ல. ஆனாலும் அவன் ஏன் துவங்கினார்கள், எப்படி துவங்கினார்கள் என்பது ஆயும் போது இந்த உண்மை வெளிப்பட்டாக வேண்டாம்.
ஆக இப்போதாவது ஜனநாயக ரீதியாக மக்கள் தீர்வுக்கு காத்திருக்கும் பொழுது ஜனநாயக ரீதியாக முயற்சித்தாலும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கை உண்டாக்க வேண்டிய பொறுப்பு அதிபர் ராஜபக்சேக்கு இருக்கிறது என்பதை இங்கு வலியுறுத்த விரும்புகிறேன்.